சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல கார்போகேட்டைனுடைய ஸ்டெபிலிட்டி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். क्वेश्चन பாருங்க, which one is most stable carbocation அப்படி சொல்லி क्वेश्चन கேட்டாங்க. எல்லாமே நமக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம நார்மலா பார்க்குற மாதிரி தான் கார்போகேட்டைனுடைய ஸ்டெபிலிட்டியில பிரைமரி கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான், டெர்ஷியரி கார்போகேட்டையான் இருப்பாங்களா? அப்ப பிரைமரி கார்போகேட்டையானை விட டெர்ஷியரி கார்போகேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். பிரைமரியை விட செகண்டரிக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்போ ஓவராலா பிரைமரி செகண்டரி கார்போகேட்டையானை விட டெர்ஷியரி கார்போகேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி மோஸ்டா இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ அந்த கான்செப்ட் வச்சு நம்ம போனாலே ஆன்சருக்கு போயிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல செகண்டரி கார்போகேட்டையான் பிரசன்ட் இருக்கு. செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் செகண்டரி கார்போகேட்டையான் பிரசன்ட் ஆயிருக்காங்க. தேர்ட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா டெர்ஷியரி கார்போகேட்டையான் நமக்கு பிரசன்ட் ஆகுறாங்க. ஃபோர்த் ஸ்ட்ரக்சர்ல செகண்டரி கார்போகேட்டையான் பிரசன்ட் ஆகுறாங்க. அப்போ which one is most stable அப்படிங்கிறப்போ டெர்ஷியரி கார்போகேட்டையான் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இந்த மாதிரியான ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் உடைய क्वेश्चंसலாம் நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜெய் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.